தோனி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஐபிஎல்ல வந்து இன்னும் ஒரு எத்தனை மேட்ச் ஆடுவார் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கல வந்து பார்த்திங்கன்னா வந்து அம்பத்தி ராயுடு ஆகட்டும், சில கிரிக்கெட் வீரர்கள் ஆகட்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்து தோனி வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த வருஷத்தோட வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தகுந்தபடி வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து ஃபைனலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து சேப்பாக்கில் நடக்குது. ஏன்னா வந்து தோனியே சொல்லியிருந்தாரு, என்னோட கடைசி கேம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சேப்பாக்கில் தான் நடக்குது. சேப்பாக் தான் எனக்கு ஹோம் கிரவுண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. தோனி வந்து பார்த்திங்கன்னா வந்து சிஎஸ்கேல வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்பவே ஒரு பெரிய ஃபேன் பேஸ். தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியாவிலேயே நம்ம ஃபேன் பேஸ் இருந்தாலும், தமிழ்நாட்டில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கிரேசினஸோட வந்து பார்த்திங்கன்னா வந்து தோனிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபேன் பேஸ் இருக்குது. இப்படி இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தோனி வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஐபிஎல்லோட விளங்குனாருன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து சிஎஸ்கே ரசிகர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்பவே ஒரு அதிர்ச்சிகரமான விஷயமா இருக்கும். தோனி வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னொரு சீசன் ஆடுவாரா, ஆடமாட்டாராங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து கேள்வி நிறைய பக்கம் வந்துட்டு இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து சிம்பிளா வந்து பார்த்திங்கன்னா வந்து தோனியே சொல்லியிருந்தாரு. பார்த்தீங்கன்னா, ஃபிட்னஸை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த சீசன் ஆடுவா வெயிட் அண்ட் சி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்படி இருக்கல வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிசிசிஐ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐபிஎல்லுக்கான புது ரூல்ஸ் அண்ட் ஆக்ஷன் பிளான்ஸ் ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்திருந்தாங்கன்னா வந்து தோனி கன்ஃபார்ம் அடுத்த வருஷம் ஆடுவார் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில முன்னாள் வீரர்களும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிஎஸ்கே நிர்வாகம்னு சொல்லிருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4 ரிட்டர்ன்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து தோனி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆக்ஷன் வந்து ரிட்டையர்ட் ஆவாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதே வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா டீமுக்கு கேட்டுக்கிற மாதிரி ஒரு 8 ரிட்டர்ன்ஸ்னு வந்துச்சுன்னா வந்து கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா வந்து தோனி வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த 8 ரிட்டர்ன்ஸ்லாம் இன்னொரு 2 சீசன் ஆடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து தோனியோட ஃபிட்னஸ் ஆகட்டும், அவரோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபினிஷிங் ஸ்கில் ஆகட்டும் இந்தியாவில் எந்த ஒரு பேட்ஸ்மேனுக்கு இல்லைங்கிற மாதிரியே சொல்லிக்கிறாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து தோனி வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னொரு 2 சீசன் ஆடினா வந்து ரசிகர்களுக்கு உண்மையிலேயே நல்லாயிருக்கும். டீம் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதைத்தான் விரும்புது. ஆனால் வந்து இதை தவிர வந்து தோனி எந்த முடிவு எடுக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி பொறுத்து தான் பார்க்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து தோனி வந்து பார்த்திங்கன்னா வந்து முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா வந்து அமெரிக்கா சென்று பிச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிச்சஸ்லாம் அனலைஸ் பண்ணி இந்திய டீமுக்கு ஒரு தகவல் ஆலோசனை கொடுக்குற மாதிரி வந்து செய்தி வெளியிட்டுச்சு.